இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை ஒட்டித்தான் இந்த விழா நடைபெறுகிறது. பல பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்கின்ற சுமையை சுமப்பதற்கு பதிலாக வாடகை தாய் முறைக்கு போகிறார். இப்படி எல்லாம் போனால் ஜாதியில் இருந்து விடுதலை. பெரியார் தான் சொன்னார், நாடு விடுதலை ஆகிற போது எனக்கு இது ஒண்ணு பெரிய விடுதலையெல்லாம் ஒண்ணும் தெரியல, என்றைக்கு இந்த ஜாதி கொடுமையிலிருந்து மனிதன் விடுதலை பெறுகிறானோ அன்றுதான் இந்தியாவுக்கு உண்மையான விடுதலை. இந்த நாட்டிலே அறியாமை இருள் சூழ்ந்து கடந்த போது எத்தனை பேர் தங்கள் சொத்துக்களை தியாகம் செய்து கல்விக்கூடங்களை உருவாக்கினார்கள். ஒரு அழகப்ப செட்டியார், ஒரு பச்சையப்ப முதலியார், ஒரு ஜமால் முகமது, சி அப்துல் ஹக்கீம், ஹாஜி கருத்தராவுத்தர், இப்படி எத்தனை பேர் பட்டியல் சொல்லிட்டே போக முடியும். ஒருவர் சொன்னார், அவர்கள் தங்கள் சொத்துக்களை விற்று கல்வியை வளர்த்தார். இப்போது இருப்பவர்கள் தங்கள் கல்வியை விற்று சொத்துக்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார். லூத் என்று ஒரு நபி இருந்தார். அவர் எதற்கு எதிராக போராடினார்? ஓரின சேர்க்கையாக எதிர்த்து போராடி. அது ஒரு அசிங்கம், அது ஒரு கேவலம், அது ஒரு அருவருப்பு. ஆனால் நிலைமை இன்னைக்கு என்னவாயிட்டு? ரெயின்போ பேர் ரெயின்போவா? அட பாவிகளா, உருப்படுவீங்களாடா? அல்லாத வயதில் அவருடைய 80வது வயதிலே அவருக்கு ஒரு மகன் ஒன்று கிட்டியது. இறைவன் அவருடைய இறை நம்பிக்கையை சோதிக்க விரும்பினார். உமது மகனை எனக்காக அறுத்து பலியிட தயாரா என்று கேட்டபோது அவரும் தயாரானார், அவருடைய மகனும் இஸ்மாயிலும் தயாரானார். இறுதியாக இறைவன் அதனை தடுத்து விட்டு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுத்து விடு. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் வாழ்ந்த காலத்திலே அரபு நாட்டிலே என்னென்ன தீமைகள் எல்லாம் நிலவி வந்தன என்பது உங்களிலே பலருக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு தெய்வம், 360 நாளைக்கு 360 தெய்வம். யாகங்கள் புரியாமல் வெற்றி இல்லை, யாகங்கள் புரியாமல் மாற்றம் இல்லை, யாகங்கள் புரியாமல் முன்னேற்றம் இல்லை, யாகங்கள் புரியாமல் வளர்ச்சி இல்லை. எல்லா புகழும் ஏக இறைவனுக்கு. உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்னென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் அனைவருக்கும் தியாக திருநாள் வாழ்த்துக்கள். வழக்கமாக நாம் நோன்பு பெருநாளை ஒட்டி இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். இந்த ஆண்டு தியாக திருநாளை ஒட்டி இங்கே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகத்தை ஒட்டித்தான் இந்த விழா நடைபெறுகிறது. அவை பற்றியும் நான் சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். இன்று தியாகத்தை பற்றி சில கருத்துக்களை நான் உங்களுக்கு மத்தியிலே பேசலாம் என்று கருதுகிறேன். தியாகம் இன்றி வெற்றி இல்லை, தியாகம் செய்யாமல் வெற்றி இல்லை. வழிகள் இன்றி வழி இல்லை, வழியை அனுபவிக்காமல் உங்களால் வழிகளை பெற முடியாது. ஆகவே இந்த தியாகம்தான் மனித வளர்ச்சிக்கு ஒரு அடிப்படை காரணம். அது மனிதனுடைய ஆரம்பத்திலேயே துவங்குகிறது. தாயின் தியாகத்தில் தான் மனிதன் பிறக்கிறார். தாயினுடைய தியாகம் 9 மாத காலம் வயிற்றிலே சுமந்து பிரசவ வேதனையை அனுபவித்து அதற்கு பிறகு மனிதன் வருகிறார். அந்த வேதனையை அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் மனித இனம் விருத்தி அடைந்திருக்காது. ஆனால் இப்போது என்ன நடக்கிறது? குழந்தையே பெற்றுக்கொள்ள வேண்டான்றா, இப்போ தேவையில்லைன்றான். அதாவது பிறப்பு விகிதம் குறைந்த அளவு TFR சொல்லுவாங்க, ஃபெர்டிலிட்டி ரேட் குறைந்தது 2.1 இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு 2.1 இருக்கணும். 2 பேர் இறந்தா 2 பேர் பிறக்கணும் இல்ல. இப்ப என்ன ஆச்சு? ஒரு குழந்தைன்றான். எப்படி ரீப்ளேஸ் ஆகும்? யார நம்ம நாட்டில் இப்போ 1.7ல இருக்கு. 1.7ல இருக்கு பிறப்பு விகிதம். சைனாயில 0.7 ஆகி போச்சு இல்லையா? பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே போகிறது. அவன் தான் ஒரு குழந்தை பெருன்னா நீ சொன்னியா ஒரு குழந்தை, நாங்க ஒரு குழந்தை கூட பெற்றுக்க மாட்டோம், அதுக்கு கீழே தான் நாங்க பெறுவோம் என்று அவர்கள் போய்விட்டார்கள். இந்த தியாகத்தை செய்வதற்கு தயாராக இல்லை. பல பெண்கள் குழந்தை பெற்றுக் கொள்கின்ற சுமையை சுமப்பதற்கு பதிலாக வாடகை தாய் முறைக்கு போகிறார்கள். சரோகேட் மதர் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு போகிறார்கள். இப்படி எல்லாம் போனால் என்ன ஆகும்? நாடு பெருக பெருக இளைஞருடைய எண்ணிக்கை குறையும், முதியோருடைய எண்ணிக்கை பெருகும். அதான் நடந்து கொண்டு ஆரம்பமாகிவிட்டது. சைனாவில் ஆரம்பமாகிவிட்டது. ஆகவே இந்த தியாகங்களை செய்வதற்கு ஒரு சமுதாயம் தயாராக இல்லவில்லை என்று சொன்னால் அந்த சமுதாயம் முன்னேறுவதற்கு தயாராக இல்லை. அதே போல இத்தனை தியாகங்கள் புரிந்து நம்மை வளர்த்தார்களே பெற்றோர்கள், அவர்கள் முதியவர்களாகின்ற போது அவர்களுக்காக தியாகம் செய்வதற்கு இவர்கள் தயாராக இல்லை இல்லையா? பெருகி வருகின்ற முதியோர் இல்லங்கள் நமக்கு தருகின்ற தகவல் அதுதான்.
பெற்றோர்களை இப்படி நடத்தினால் ஒரு நாடு உருப்படுமா? யோசிச்சு பார்க்க வேண்டும். ஆகவே இந்த தியாக உணர்வு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போவதை பார்க்கிறோம். வீட்டிலிருந்து நாட்டுக்கு வாருங்கள். சமூக அரசியல் விடுதலை, இந்த நாட்டிற்கு அரசியல் விடுதலை. எத்தனை பேர், எத்தனை தலைவர்கள், காந்தி நேருவில் தொடங்கி வ. சிதம்பரனார் வரை எத்தனை பேர் தியாகம் செய்ய போய் நாட்டிற்கு விடுதலை கிடைத்திருக்கிறார். அல்ஜீரியாவிலே 7 லட்சத்திற்கும் அதிகமானோர் பிரெஞ்சு ஆதிக்கத்தை எதிர்த்து உயிர் நீத்தார்கள். 7 லட்சம் குறைவான எண்ணிக்கை, 7 லட்சம். எனக்கு என்ன வேடிக்கைன்னா, எந்த தியாகமுமே செய்யாதவர்கள் ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாட்டுப்பற்றை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதான் இப்ப பிரச்சனை, நமக்கு முன்னாள் பிரச்சனை. ஒரு துளி ரத்தம் கூட சிந்தாதவர்கள் ஆட்சியிலே அமர்ந்து கொண்டு செக்யூரிட்டி ஆஃப் த நேஷன், பேட்ரியாட்டிசம் என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப அவங்களிருந்து விடுதலை பெறத்துக்கு நாம நிறைய தியாகம் செய்ய வேண்டியிருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அரசியல் விடுதலை, சமூக விடுதலை, ஜாதியிலிருந்து விடுதலை. பெரியார் தான் சொன்னார், நாடு விடுதலை ஆகிற போது எனக்கு இது ஒண்ணு பெரிய விடுதலையெல்லாம் ஒன்றும் தெரியல. என்றைக்கு இந்த ஜாதி கொடுமையிலிருந்து மனிதன் விடுதலை பெறுகிறானோ அன்றுதான் இந்தியாவுக்கு உண்மையான விடுதலை என்று அவர் சொல்லியதை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒதுக்கப்பட்ட மக்களும் இழிவுபடுத்தப்படுகின்ற மக்களுக்கும் என்றைக்கு விடிவு காலம் கிட்டுகிறதோ அன்றுதான் உண்மையான விடுதலை. அதை நோக்கி பல தியாகங்கள் புரியப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. புத்தன் தொடங்கி பெரியார், அம்பேத்கர் வரை எத்தனை தியாகங்கள். மால்கம் எக்ஸ் போன்றவர்கள், மார்ட்டின் லூதர் போன்றவர்கள் எல்லாம் எத்தனை தியாகங்களை செய்திருக்கிறார். டாக்டர் அம்பேத்கர் ஒரு முறை அவரை சந்திப்பதற்காக சிலர் செல்லுகிறார்கள் அவருடைய அலுவலகத்திற்கு. அவர் உட்கார்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார். ராத்திரி 12 மணி 1 மணி படித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ என்ன இந்த சமயத்திலே நீங்கள் இதை படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது, என்னுடைய சமுதாயம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நான் இதை படித்து அனைத்து விஷயங்களையும் நான் தெரிந்துதான் ஆக வேண்டும். ஆக ஒவ்வொருவரும் ரத்தம் சிந்திதான், தியாகங்கள் புரிந்துதான் தங்களுடைய சமுதாயத்தை அவர்கள் முன்னேறிப்பதை உங்களால் புரிந்து கொள்ள வேண்டும். அறியாமையிலிருந்து விடுதலை பெறுவதற்கு எத்தனை தியாகங்கள். இந்த நாட்டிலே அறியாமை இருள் சூழ்ந்து கடந்த போது எத்தனை பேர் தங்கள் சொத்துக்களை தியாகம் செய்து கல்விக்கூடங்களை உருவாக்கினார்கள். ஒரு அழகப்ப செட்டியார், ஒரு பச்சையப்ப முதலியார், ஒரு ஜமால் முகமது, ஒரு ஸ்ரீ அப்துல் ஹக்கீம், ஹாஜி கருத்தராவுத்தர், இப்படி எத்தனை பேர் பட்டியல் சொல்லிட்டே போக முடியும் நம்மால. கிறிஸ்தவ மிஷினரிகள், இவரெல்லாம் செய்த தியாகத்தினுடைய விளைவாகத்தான் நாம் எல்லாம் அறிவு கண் திறக்கப்பட்டோம். அதான் ஒருவர் சொன்னார், அவர்கள் தங்கள் சொத்துக்களை விற்று கல்வியை வளர்த்தார்கள். இப்போது இருப்பவர்கள் தங்கள் கல்வியை விற்று சொத்துக்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வியை விற்று சொத்துக்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி, ஆகவே அங்கும் தியாகம் தான். எல்லோரும் தங்களுடைய மனைவியுடைய நகைகளை எல்லாம் அடகு வைத்து கல்விக்கூடங்களை நிறுவுகின்ற காட்சியை நாம் பார்க்கிறோம். ஆகவே அங்கும் தியாகம் தான். உரிமைகள் பெறுவதற்கு தியாகம், பெண்கள் உரிமை, தொழிலாளர் உரிமை, விவசாயிகள் உரிமை, இதெல்லாம் லேசா ஒன்றும் கிட்டல. எத்தனை பேருடைய உயிர் உடைமைகள் தியாகம் செய்யப்பட்டுதான் இந்த விடுதலை கிட்டியது நமக்கு. மூட நம்பிக்கையிலிருந்து விடுதலை. இப்ப நேற்று பேப்பர் 3 நாளைக்கு பேப்பர் படிச்சீங்கல்ல, என்னது, ஒருவன் கடன் பட்டு விட்டான், கடனாளி ஆகிவிட்டான். ஜோசியக்காரன் வந்து சொல்றான், என்னைக்கு உன் பேத்தி பிறந்ததோ அன்னையில இருந்தாண்டா உனக்கு இந்த கஷ்டம், அந்த அவளை கொன்னுடு, அந்த பிள்ளைய கொன்னுடு. இவரா வீட்டில் போய் பாத்ரூம்ல போய் தண்ணீரை நிறச்சி அதுக்கு மேல மூடிய போட்டு அவுட். இந்த காலத்திலும் இது நடைபெறுகிறது. இது போன்ற மூடநம்பிக்கைகளுக்கு எதிராகத்தானே பலர் போராடினார்கள். சமீபத்துக்கான உதாரணம் கல்பூர்கி, பன்சாரே, கௌரி லங்கேஷ், இவங்க எல்லாம் இதுக்காக தானே போராடினாங்கப்பா, இதுக்காக தானே போராடினாங்க. அது பேசக்கூடாது என்று அவர்களை கொலை செய்து முடித்து விட்டார்கள். இந்த மூடநம்பிக்கைகளை எதிர்த்து பேசக்கூடாது என்று இந்த நாட்டிலே செய்து விட்டார்கள். ஆகவே அவர்கள் செய்த தியாகம் எண்ணி பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே அதுபோல எத்தனையோ தீமைகளை ஒழிப்பதற்காக, உடன்கொட்டை ஏறுதலை ஒழிப்பதற்காக, தேவதாசி முறையை அகற்றுவதற்காக எல்லாம் பெரும் பெரும் தியாகங்களுக்கு பிறகுதான் இவையெல்லாம் நடைபெற்றிருக்கின்றன. மொழிப்போர் தியாகிகள், மொழிக்காக செய்த தியாகிகள். ஏன் இந்த ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் எத்தனை பேர் செத்து போயிருக்கான். ஆர்டிவி ஆக்டிவிஸ்ட் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தியதற்காக எத்தனையோ பேர் கொல்லப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக எல்லாம் தியாகம்தான்.
விஞ்ஞானிகள் இத்தனை கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார் என்று சொன்னால் அதற்கு பின்னால எவ்வளவு வேர்வையை சிந்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? எத்தனை இரவுகள் தூக்கமின்றவர்கள் கழித்திருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? வரலாற்றை படித்து பாருங்கள். ஆக தியாகமின்றி நாம் எதிலுமே வெற்றி பெற முடியாது. தியாகமின்றி வெற்றி இல்லை, தியாகமின்றி விடுதலை இல்லை, தியாகமின்றி முன்னேற்றம் இல்லை, தியாகமின்றி மாற்றம் இல்லை. இதே தியாகத்தை தான் இறை தூதர்களும் செய்தார்கள். பொதுவாக இறை தூதர்கள் என்றால் உங்களுக்கு என்ன ஞாபகத்திற்கு வரும்? அவர்கள் ஒரு மத தலைவர், மத சடங்குகளை சொல்லிக் கொடுப்பார், வழிபாடுகளை கற்றுத் தருவார், சில நீதி போதனைகளை சொல்லித் தருவார். இவர்கள் தான் இறை தூதர்கள். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் அப்படி இல்லை. அவற்றையும் சொல்லிக் கொடுத்தார்கள். அத்தோடு அவர்கள் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன தீமைகள் நிலவியதோ அதற்காக போராடுபவர்களாகத்தான் அவருடைய வாழ்க்கையை உங்களால் பார்க்க முடியும். லூத் என்று ஒரு நபி இருந்தார். அவர் எதற்கு எதிராக போராடினார்? ஓரின சேர்க்கை எதிர்த்து போராடினார். அது ஒரு அசிங்கம், அது ஒரு கேவலம், அது ஒரு அருவருப்பு. ஆனால் நிலைமை இன்னைக்கு என்னவாயிட்டு? ரெயின்போன்ற அதுக்கு பேர் ரெயின்போவா? அட பாவிகளா, உருப்படுவீங்களாடா? இந்த ஓரின சேர்க்கைக்கு ஆதரவாக கூட்டம் போடுறான், பத்திரிகை நடத்துறான், அதுக்கு கோஷம் போடுறான். அது போப்பாண்டவர் ஆதரித்து விட்டார். தெரியுமா உங்களுக்கு? போப்பாண்டவர் அதுக்கு பச்சை குடி காட்டி விட்டார். நீ as long as you are faithful to the church, it is okay. அவ்வளவுதான். நிலைமை எப்படி போய்விட்டது? அதை எதிர்த்து போராடினார் ப்ராஃபட் லாட். அது லூத் என அழைக்கப்படுபவர். ஷுவைப் என்ற ஒரு இறை தூதர். அளவைகளிலே நிறுவைகளிலே ஒரு சமூகம் மோசடி செய்த போது அதற்கு எதிராக போராடியவர் ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். மோசஸ் என்பவர் ஃபாரோ மன்னன் என்ற கொடுமையாளர். அவன் ஹிட்லரை விட மோசம். எப்படின்னு அவன் போட்ட கட்டளை என்னன்னா, இஸ்ரவேல் சமுதாயத்தில் பிறந்த ஆண் மக்களை எல்லாம் கொண்டு விட வேண்டும். ஹிட்லர் கூட இப்படி செய்யலங்க. ஹிட்லர் கூட இப்படி செய்யல. யூதர்களில எல்லாம் ஆண் மக்களை எல்லாம் கொண்டுடுங்கன்னு சொல்லலாம் இல்லையா? அதை விட மோசமாக நடந்து கொண்டவன் இந்த ஃபிரௌன். அவனுக்கு எதிராக நபி மூசா போராடினார். அதே போலத்தான் இந்த ஆபிரகாம். இப்ப நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோமே இந்த ஈதுல் அல்ஹா அல்லது தியாக திருநாள். அவர் சொல்லியது போல பக்ரீத் என்பது தவறான பெயர். அந்த பெயரை உபயோகப்படுத்தாதீர்கள். அவர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைத்தார். அதை அந்த மன்னனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்ரூத் என்ற மன்னன் அதை எதிர்த்தார். முதல் எதிர்ப்பு அவருக்கு வீட்டில் ஆரம்பமாகியது. அவருடைய தந்தை பூசாரி சொன்னார், நீ ஒரே கடவுள் சொன்னா உன்னை கல்லால் அடிச்சு கொண்டு விடணும். அப்பா சொல்றார், அப்பாவே நீங்க வழிகேட்டு இருக்கிறீர்கள், வீட்டை விட்டு வெளியே போனார். மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்தார். மக்கள் நெருப்பு குண்டத்தை தயார் செய்து அதிலே கொண்டு அவரை போட்டார்கள். ஆட்சி புரிந்த மன்னனும் அவருக்கு எதிராக சதிகளை புரிந்தார் இல்லையா? இப்படியாக பிறகு ஊராக சுத்தினார். பல்வேறு நாடுகளுக்கு சென்றார். பாலஸ்தீனம் சென்றார், சிரியா சென்றார், ஹிஜாஸ் என்று இப்போது மக்கா பகுதிகளுக்கு அந்த பகுதிக்கு சென்றார். எல்லா நாடுகளுக்கும் சென்றார். தள்ளாத வயதில் அவருடைய 80வது வயதிலே அவருக்கு ஒரு மகன் ஒன்று கிட்டியது. இறைவன் அவருடைய இறை நம்பிக்கையை சோதிக்க விரும்பினார். உமது மகனை எனக்காக அறுத்து பலியிட தயாரா என்று கேட்டபோது அவரும் தயாரானார். அவருடைய மகனும் இஸ்மாயிலும் தயாரானார். இறுதியாக இறைவன் அதனை தடுத்து நிறுத்திவிட்டு அதற்கு பதிலாக ஒரு ஆட்டை அறுத்து விடு, அதனுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் ஆட்டை அறுத்து கொண்டிருக்கிறோம். இட் இஸ் an symbolic act. It is a symbolic act. ஒரு அடையாளம் தான் அது. அதாங்க ஓதினார். ஆரம்பத்தில் ஓதின வசனம் சொன்னாரு, நீங்கள் பலி கொடுக்கிறீர்களே, இந்த பலி கொடுப்பதனுடைய பிராணியினுடைய இறைச்சியோ இரத்தமோ இறைவனை சென்று சேர்வதில்லை. ஆக இரத்த பலி அல்ல இது செய்வது. இரத்த பலி அல்ல, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இரத்த பலி என்பது அது வேறு வகையாக நான் அதை விவரித்து சொல்ல வேண்டிய தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். ஒரு அடையாளம். இட் இஸ் சிம்பாலிக் ஆக்ட். நான் தியாகம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த தியாகத்தை நினைவு கூறுவதற்காக நான் இதை செய்கிறேன். நானும் அது போன்ற ஒரு தியாகத்தை செய்வதற்கு நான் என்னை தயார் செய்து கொள்கிறேன், நினைவூட்டுகிறேன் என்பதுதான் அதனுடைய பொருளை தவிர ரத்தம் சிந்துதல், ரத்தம் சிந்தி கடவுளுடைய கோபத்தை தணித்தல், ரத்தம் சிந்தி பாவத்தை போக்குதல், இந்த கருத்துக்கள் எல்லாம் கிடையாது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அதே போலத்தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் வாழ்ந்த காலத்திலே அரபு நாட்டிலே என்னென்ன தீமைகள் எல்லாம் நிலவி வந்தன என்பது உங்களிலே பலருக்கு தெரியும். ஒரு நாளைக்கு ஒரு தெய்வம், 360 நாளைக்கு 360 தெய்வம்.
பல்வேறு சாதிய அமைப்புகள், பெண்ணடிமைத்தனம், ஒரு பெண்ணை பல பேர் மணந்தார்கள், பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது இல்லையா, குல ஆட்சி முறை, 3 சொல்லுவாங்க அவங்கள பத்தி, 3W. என்ன 3W? வைன், விமென் அண்ட் வார். அவங்களுக்கு பிடிச்சமான 3 விஷயம் தான் 3W. மது, மாது, அப்புறம் வார். சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், எவனோடையாவது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். சாதாரண காரணத்திற்காக இவனுடைய ஒட்டகம் அடுத்தவனுடைய தோட்டத்திலே போய் மேய்ந்து விட்டால் அதுக்கு 400 வருஷம் சண்டை போடுவான், 400 வருஷம் சண்டை போடுவான். இதுதான் அவருடைய நிலையாக இருந்தது இல்லையா. இந்த சூழ்நிலையில் தான் நபிகள் நாயகம் இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அவர் வெறும் வழக்க வழிபாடுகளை மட்டும் ஏவி இருந்தால் அவருக்கு பிரச்சனை வந்திருக்கார். கல்லடிபட்டார், சொல்லடிபட்டார். அவரை பைத்தியக்காரன், சூனியக்காரன், மக்களை பிளப்பவன், பொய்யன் என்றெல்லாம் அவரை பற்றி பேசினார்கள். தெருவிலே சிறுவர்களை விட்டு கல்லால் அடித்தார்கள். தொழுகையின் போது அழுகிய ஒட்டகத்தினுடைய குரலை கொண்டு அவருடைய தலையிலே கொண்டு போட்டார்கள். தரதரவென்று தரையிலே அவருடைய தோள்களை இழுத்துச் சென்றார்கள். கடைசியாக 3 ஆண்டு காலம் சமூக பகிஷ்காரம், தனியாக ஒரு இடத்திலே ஒதுக்கி வைத்து அவருக்கு யாரும் சாப்பாடு கொடுக்க கூடாது என்று ஒதுக்கி வைத்தார்கள். இறுதியாக தாயகத்தையே தொடர்ந்து வேறொரு நாட்டுக்கு செல்லக்கூடிய நிலை. அங்கே சென்ற பிறகு விடவில்லை, போர்களை தொடர்ந்து தொடுத்தார்கள். ஆக இத்தனை தியாகங்களை செய்துதான் இஸ்லாத்தை இந்த உலகத்திலே கொண்டு வந்தார். தனி மனிதனாக ஆரம்பிக்கப்பட்ட இஸ்லாம் இந்த உலகத்தில் 25% ஜனத்தொகையினர்கள் முஸ்லிம்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதிலே 20% தான் அரபுகள். இந்த உலக முஸ்லிம் ஜனத்தொகையில் 20% தான் அரபுக்கள், 80% அரபுக்கள் அல்லாதவர்கள். அவர் அரபியரால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக அரபுக்கள் அல்லாதவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த நிலைதான் தியாகத்தினாலே தான் இது வாழ்ந்திருக்கிறது, வேற ஒன்றுமே கிடையாது. தியாகம்தான். அவருக்கு பின்னால் அவருடைய தோழர்கள் செய்த தியாகம் இல்லையா. தொலைத்தொடர்புகள் இல்லாத காலகட்டத்தில், போக்குவரத்து இல்லாத காலகட்டத்தில் இஸ்லாத்தை உலகம் பூரா கொண்டு போனாங்க, உலகம் பூரா கொண்டு போனாங்க இல்லையா. கோவேறு கழுதைகளிலும் ஒட்டகங்களிலும் ஏறி சென்று இஸ்லாத்தை ஊராக சென்று பிரச்சாரம் செய்ய விளைவுதான் உலகம் பூராவும் இஸ்லாம் பரவியது. அங்கே தியாகம், எல்லாம் தியாகம் தான். ஆக தியாகம் இன்றி வெற்றி இல்லை. பல பேர் நினைச்சிட்டு இருக்கான் ஆன்லைன் மூலமாகவே எல்லாத்தையும் மாத்திரலாம் நினைச்சிட்டு இருக்கான், வாட்ஸ்அப்லயே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கான். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே நடந்த ஒரு நிகழ்ச்சி சில ஆண்டுகளுக்கு முன்னர். இந்த ஆட்டோக்காரங்க ரொம்ப அநியாயம் பண்ணிட்டாங்க. ஆட்டோக்காரங்க ரொம்ப அநியாயம் பண்ணிட்டு போது அதுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஆரம்பித்து தினமும் ஒரு கட்டுரை, ஆட்டோக்காரர்கள் என்ன அநியாயம் பண்ணுகிறார்கள் என்பதை குறித்து தினமும் ஒரு கட்டுரை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அவர்களுக்கு ஆதரவு எக்கச்சக்கமாக பெருகிவிட்டது. 10,000 பேர் 20,000 பேர் அந்த வெப்சைட்ல சேர்ந்துட்டான். இவங்களுக்கு உற்சாகம் வந்துச்சு. அவங்க இவ்வளவு பேர் நமக்கு ஆதரிக்கிறாங்களா, நம்மளும் தெருவில் இறங்கி போராடிட வேண்டியதான்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் வாங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போங்கன்னா 10 பேர் வந்தான், 10 பேர் வந்தான். வெப்சைட்ல மட்டும் வெப்சைட்ல என்னங்க கஷ்டம் இருக்குது? எல்லாரும் வெப்சைட்ல நம்பி இது மாற்றம் வரும் நீங்க நினைக்கிறீங்களா? ஒன்றும் நடக்க போவது ஒன்றும் இல்லை. மேடை ஏறி பேசினாலும் மாற்றம் வரும், ஆனால் மேடை ஏறி பேசினால் மட்டும் ஒன்றும் மாற்றங்கள் வந்து விடாது. போராட்டமும் அங்கே தேவை, தியாகங்களும் அங்கே தேவை. ஆகவே இந்த வெற்றிக்காக இவற்றையெல்லாம் நாம் உழைக்காமல் ஒன்றுமே செய்ய முடியாது. சிலர் எண்ணுகிறார்கள் பிரார்த்தனை செய்தால் எல்லாம் வந்து நினைக்கிறான். பிரார்த்தனை மூலமாக உலகத்திலே அமைதியை கொண்டு வந்து விடலாம். எப்படி பண்ண முடியும்? அமைதியை எவையெல்லாம் குலைக்குமோ அதற்கான காரணங்களை எல்லாம் பட்டியலிட்டு அதை தீர்க்கின்ற வழிகளை பார்க்காமல் நீ எப்படி பிரார்த்தனை மூலம் அமைதி வரும்? ஒருத்தனுக்கு வறுமை, அதன் காரணமாக அமைதி. நீ பிரார்த்தனை பண்ணா அவனுக்கு அமைதி வந்துருமா? எங்கிருந்து வரும்? வராது. வறுமையை போக்காத வரை எப்படி அமைதி வரும்? வராது. சில பேரு எல்லாம் தானாக்களை போயிடுங்க, அதெல்லாம் மாறிடுங்க. அதான் பட்டுக்கோட்டையார் பாடினார், தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, பழைய பொய்யடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தர பாடு. ஒண்ணு தானாக ஒன்றும் மாறாது. ஒவ்வொரு மாற்றத்திற்கு பின்னாலும் பெரும் பெரும் தியாகங்கள் இருக்கின்றன. வாய்மையே வெல்லும், வெல்லும். எல்லாரும் வீட்டுல உட்கார்ந்துருந்தா ஒண்ணும் வெல்லாது. வாய்மையாளர்கள் வாய்மையாக உழைக்காதவரை, தங்களுடைய உயிர்களையும் உடைமைகளையும் அதற்காக தியாகம் செய்யாதவரை, தங்களுடைய நேரத்தையும் பொழுதுபோக்கையும் தியாகம் செய்யாதவரை மாற்றங்கள் நிகழும் என்று நீங்கள் எண்ணுகின்றீர்களா? ஒன்றும் நடைபெறாது.
ஆகவே அன்புக்குரிய தோழர்களே, இன்று நம்ம நாட்டில் பல தீமைகளும் பல அநீதிகளும் கொடுமைகளும் சூழ்ந்து நிற்கின்றன. பாசிசம் கொடிகட்டி பறக்கிறது, வகுப்புவாதம் இல்லையா? லாரியில விலங்குகளை கொண்டு போறான், அதை நிறுத்தி 3 பேரை சாப்பிடு, 3 பேரை சாப்பிடு. என்ன கொடுமையா இது? என்ன கொடுமை? ஆக பாசிசம், ஜாதிய கொடுமைகள், ஊழல்கள். ஊழல்ல நம்ம ஒரு ஊழல் தான் அதிகமா பேசுறோம். அரசியல்வாதி பண்ற ஊழல், அதிகாரிகள் பண்ணுகின்ற ஊழல் தான் மிகப்பெரிய ஊழல். அவன் பண்ற பாருங்க ஊழல். 35 வருஷம் அதிகாரத்துல இருக்கான், அரசியல்வாதி 5 வருஷம் தான் இருக்கான். அரசியல் அதிகார வர்க்கத்துக்கு ஊழலை கற்றுக் கொடுக்கறதா இப்ப தான். எப்படிலாம் கொள்ளையடிக்கலான்ட்டு இந்த அதிகார வர்க்கம் தான் கற்றுக் கொடுக்குது. அதை பத்தி நம்ம யாரும் பேசுறது இல்லை. அவன் தனி சாம்ராஜ்யமே நடத்தி கொண்டிருக்கிறான். அவன் சம்பாதிக்கிற தொகையை பார்த்தால் அரசாங்க பட்ஜெட்டை விட அதிகம். சமீபத்திலே ஒரு சார் பதிவாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வீட்டிலிருந்து 100 கோடி ரூபாய் எடுக்கப்பட்டது. ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆபீசருடைய வீட்டிலிருந்து 100 கோடி ரூபாய் எடுத்தார் என்று சொன்னால் எவ்வளவு பேர் இருக்கான் அந்த நாட்டில் சப் ரெஜிஸ்ட்ரார்? அவ்வளவு பேர் என்ன சம்பாதிச்சுட்டு இருக்கான்? இதை பத்தி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இருக்கிறது, வேலை வாய்ப்பின்மை இருக்கிறது, வறுமை இருக்கிறது, கல்லாமை இருக்கிறது, கிரானிக் கேபிட்டலிசம் என்று சொல்லுகிறோமே. இந்த அம்பானிகளும் அதானிகளும் மேலும் மேலும் பணக்காரமாக்கின்ற கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இவற்றையெல்லாம் யாருங்க போக்குவா? நீங்க உட்கார்ந்து உங்களோட வரவேற்பறையிலே உட்கார்ந்து நீங்கள் கதை பேசினாலவே எல்லாம் மாற்றம் வந்துவிட போகிறதா? வரப்போவதில்லை. நீங்கள் இதற்காக போராடாத வரை, குரல் எழுப்பாத வரை, உங்களுடைய உழைப்புகளை தராத வரை மாற்றங்களே வராது. ஆகவே குர்ஆன் இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்லுகிறது. இறைவன் உங்கள் உயிர்களையும் உடைமைகளையும் சோளத்திற்கு பகரமாக விலைக்கு வாங்கி கொண்டான். உயிரை கொடு, உடமையை கொடு, அதுக்கு பதிலாக இறைவன் சோளத்தை தருவான் மறுமையிலே. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு போராடு. தீமைகளை கண்டால் கரத்தால் தடு, அது முடியாத போது நாவினால் தடு, அது முடியாத போது மனத்தளவில் தடு. எவ்வளவு முடியுமோ மஸ்ததாத்தும் குர்ஆன் சொல்லுகிறது. உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த காரியத்தை நீ செய்தாக வேண்டும் என்று திருமுறை நமக்கு சொல்லி காட்டுகிறது. உங்களை கொண்டும் உங்கள் உடைமைகளை கொண்டும், உங்களை கொண்டும் என்றால் உங்களது உயிர், உங்களுடைய திறமை, உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய ஆளுமை எல்லாம் சேர்ந்ததாக அடங்கும். அவற்றை கொண்டும் உங்களுடைய செல்வத்தை கொண்டும் நீங்கள் போராடினால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த தியாகத்தினால் நமக்கு தருகின்ற பாடம் அதுதான். தியாகங்கள் புரியாமல் வெற்றி இல்லை, தியாகங்கள் புரியாமல் மாற்றமில்லை, தியாகங்கள் புரியாமல் முன்னேற்றம் இல்லை, தியாகங்கள் புரியாமல் வளர்ச்சி இல்லை. ஆக இருளை சபிப்பதை விட்டுவிட்டு ஒளியை ஏற்றுங்கள். வாய்ப்பளித்தவர்களுக்கு நன்றி. எல்லா புகழும் இறைவன் ஒருவன்.